கசக்கிட்டான். கசக்கணும்னு கண்ணு நீளந்தான். அது சரி. அப்ப அதே டைம் தம்பி வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டார். அப்ப தம்பியோட பேர் என்னமான்? அகிலா. அதுக்கப்புறம் நான் வெட்டிக்குழுக்கு போறலன்னு கயத்துல போறல கல்மலைக்கு தான் போய் வந்தேன். நான் சின்ன ஒரு போல் விழுந்ததுக்கு தான் தேட்டருக்கு கூட்டி போனவர். மற்றபடி கண்ணு ஆபரேஷன் பண்ணி நான் வந்துட்டேன். நான் தெரிஞ்சு கல்யாணம் கட்டினேன். தெரிஞ்ச கல்யாணம் கட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாம். நான் இன்னொரு இறங்கி பண்ணிப்பா இருந்த காசு எல்லாம் விட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை. இருந்த மோட்டோக்கு எல்லாம் வித்து அதோட ரான்சோரை போய்த்தாரு. அப்புறம் அவர் என்ன பார்க்கவே இல்லை. கண்மொழி எடுத்து அந்த பிள்ளைக்கு வச்சுட்டாரு அவரு. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு. இந்த பிள்ளைகளை வந்து விட்டது ஒரு எப்படி சொல்றது அவ்வளவுதான். அவங்கள காணி ஒண்ணுமே இல்லை. நான் நினைச்சிருந்தேன் இது வந்து கூட இல்ல இல்ல அவங்க வந்தா நாங்களும் போனோம். என்ன நடந்தது? அந்த கயிறு போட்டு வருது சரி கையில அந்த மரத்தை காட்டி பிடிக்கிறது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டுல தீவுக்காலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாருங்க. ஒரு அவசரமான ஒரு உதவி கோரல். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவிற்கு அவசரமாக கண் சிகிச்சை செய்யணும். உண்மையிலே பார்வைக்காக வேண்டி இந்த வீட்டுல வந்து அந்த அண்ணா, அதாவது அந்த அக்காவினுடைய கணவர் வந்து வேலைக்கெல்லாம் போறாரு. அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே சாதாரண போய்கொண்டிருக்குது. அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கண் பிரச்சனைக்கான அந்த சத்திர சிகிச்சை செய்யணும். என்ன சொன்னவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய இடத்த செய்துட்டாங்க. அது சரி வரல. திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாலேயே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க கண்டில போய் ஆபரேஷன் செய்ய சொல்லி. இப்போ கண்டில போயிட்டு அந்த சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக இவங்கள்ட்ட கையில வந்து இப்போ காசு வசதி பற்றாக்குறையா இருக்குது. அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியா நாங்க இங்க வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம் அப்படின்றதாக வந்திருக்கின்றோம். இந்த அக்காவிற்கு அடுத்த கட்டமாக கண் சத்திர சிகிச்சைக்காக வேண்டி கண்டிப்பா உதவி தேவை. உங்களால் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இல்லை உதவி செய்ய முடியாதவங்க இந்த வீடியோக்குள்ள பாருங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கு புரியும் உண்மையிலே இந்த அக்காவுக்கு உதவி செய்யணுமா இல்லையான்றது. இதான் அந்த அக்காவுடைய வீடு. சரி நம்ம உள்ள போகலாம். இந்த அக்கா வந்து போட்டோலாம் பார்த்தோன்னா அந்த கண்ணெல்லாம் வந்து போட்டோவில வந்து அப்படி இருந்துக்குது. என்ன எனக்கு வந்து வார்த்தையால எப்படி சொல்றேன்னு தெரியல. எப்படி சொல்றோம், நம்ம நிறைய உதவிகள் செய்திருக்கோம். கிட்னி ஃபெயிலியர், அது வாழ்வாதார உதவி, நிறைய உதவிகள் செய்திருக்கோம். நம்முடைய மக்கள் உறவுகள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில முதல் தடவையாக ஒரு கண் பிரச்சனைக்காக வேண்டி உதவி கோர்றோம். மேலே ஒரு பார்வைக்காக இந்த உதவியை கண்டிப்பா செய்யுங்க. இதான் அந்த அக்காவுடைய வீடு. தென்னை ஓலையாலம் வந்து ஒரு பக்கம் கட்டிருக்காங்க வீடு, ஒரு பக்கம் கல்லு. சரி உள்ள போகலாம். அந்த உள்ள அந்த அக்கா அவங்க இருக்காங்க. சரி ஓகே. பாத்துறீங்களா? இதான் அந்த அக்கா. இது வந்து அந்த அக்காவினுடைய கணவர். உங்களோட பேர் என்னக்கா? விதுஷினி. உங்களுக்கு எத்தனை வயசு? 27. 27. என்னன்னு சொன்னாக்கா இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு முழு சம்மதமா? உங்களுக்கு சம்மதமா தம்பி? சம்மதம். என்னன்னு சொன்னா கண் பிரச்சனை வந்து உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலமா இருக்குது? எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்குது. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு? பிறப்புல என்னன்னா இடையில அமர்ந்த அம்மா சொன்னவங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கு. மட்டக்களப்பு எல்லா இடத்தையும் போயிருக்கேன்னா செஞ்சும் சரி வரல. கடைசியா வெட்டிக்குள்ள 3 தரம் செஞ்சிருக்காங்க மட்டக்களப்புல. ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு என்கிட்ட. 8 வயசுல ஒரு தரம் செஞ்சவங்க, மறுவா 16 வயசுல செஞ்சவங்க, ஒன்னும் சரி வரல. அதுக்கப்புறம் அங்க கடைசியா செஞ்ச ஆபரேஷன் எல்லாம் வெஸ்டர்ன் செஞ்ச ஆபரேஷன் நல்லா தெரிஞ்சுன்னா ஃபுல்லா தெரியல, சும்மா நார்மலா இப்ப சைன் வைக்கிற அளவுக்கு போய் வர அளவுக்கு தெரிஞ்சிச்சு. கடைசியா ஒரு ஆபரேஷன் பண்ணவங்க துப்புரம் ஒண்ணுமே விளங்க தெரியல, ஒன்னும் தெரிய மாட்டேன்டுது. அதுக்கப்புறம் அங்க போகல. நானு அங்க போகாம ஒரு தரம் கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு பிரேட்டா பாப்போம்னு சொல்லி ஒலிபியான்னு சொல்லி இங்க இருக்கேன். அங்க போய் பார்த்தேன். கரெக்டாக சொன்னாரு 2.5 லட்சம் ரூபா காசு வேணுமான்ட்டு. அப்ப நான் சொன்னேன் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்ல கல்மணிக்கு அவங்க தான் போட்டு தந்தவங்க. அவர் இருக்கிற நிரோசன் சார், அவர் இருக்கிற வரைக்கும் அங்க பார்த்தேன். அவரு பண்ண ஆபரேஷனும் சரி வரல. இந்த கடைசியா பண்ண ஆபரேஷன் இதான். இந்த கண்ணை பாருங்க எப்படி இருக்குண்டு பார்க்கும்போது பிள்ளைங்க பாக்குறதுக்கு உண்மையிலே அவ்வளவு பயங்கரமா இருக்குது. சொன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணு துப்புரா தெரியுது இல்லையா? இது துப்புரா தெரியுது கண்ணா. துப்புரா தெரியுது. இது வந்து இப்படி மூடி பார்த்தான்னா வெளிச்சம் மட்டும்தான் விளங்குது. வேற நீங்க நிக்கிறது சாமா இதுவும் ஒண்ணும் விளங்காது. இது மூடி பார்த்தான்னா கொஞ்சம் தெரியும். இதாதான் நான் இப்ப போய் வர புள்ளைய பாக்குற எல்லாமே இந்த கண்ணாலதான். இதாது இல்ல, இது துப்புரா தெரியாது. அப்படி அவ கடைசி இன்னொரு சேர் மாறி போனதுக்கு அப்புறம் ஒரு சேர் வந்து சொன்னாரு இதுக்குரிய சர்ஜன் வந்து
கண்டியில தான் இருக்காராம், அங்க போட்டுமா வந்து கிளினிக் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. கிளினிக் வர வேணாம், நீங்க அங்கதான் போங்க, எப்போ உங்களுக்கு காசு கிடைக்குதோ அப்ப நீங்க போய் பாருங்க. அரசாங்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் தான், இங்க போய் அங்க நின்று தான் நீங்க வரணும், போய் வர இயலாது. நீங்க போய் நின்று எப்ப வருவீங்க தெரியாது, ஒரு மாசம் ஆகலாம், 2 கிழமையும் ஆகலாம், போர்டில் நிக்கணும். நீங்க அங்க நின்று தனியே போயிடாது, உங்களோட ஹஸ்பண்டோட தான் போகணும். போய் நின்று ஆபரேஷன் பண்ணித்தான் நீங்க வரணும். இப்ப உங்களுக்கு கால அவகாசம் தந்திருக்காங்களா, இத்தனை மாதத்துக்குள்ள செய்யணும் அப்படி சொல்லலன்னா, ஆனா சீக்கிரமா பண்ணுனா உங்களுக்கு நல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கடும் பிரச்சனையா இருக்கத்தால நீங்க சீக்கிரமா போய் பண்ணா நல்ல முடியும் சொன்னாங்க. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த பேர் நிமலேந்திரன். நிமலேந்திரன். இப்ப நீங்க வந்து இந்த திருமணம் எப்படி லவ் பண்ணி முடிச்சதா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப ஆரம்பத்துல வந்து அக்காவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. நான் இதை கேட்கறதுக்கான காரணம் என்னச்சுன்னா, தெரிந்த நிறைய இடங்கள்ல போறதால இளம்பய திருமணம் எல்லாம் முடிச்சுட்டு விட்டுட்டு எல்லாம் போவாங்க. அதெல்லாம் கேட்கிறேன், கோச்சுக்குள்ளாங்க. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதா? மறுபடியும் இருக்கா? உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக நீங்க வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்யறீங்க, என்ன வேலை செய்றீங்க? நான் தேங்காய போறேன். தேங்காய போறேன் முஸ்லீம் ஏரியாக்குல. இப்ப நோம்பால பெரும் இதாரி தொழில் எழுதிருக்காங்க. இல்ல தேங்காய் போனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு இல்ல, சும்மா சும்மா வரணும் வீட்டு. சில டைம் நாங்க கூட்டி போன ஆயலாம் 2000 3000 ஆயலாம். அப்படி இருந்துச்சு நான் 1000 ரூபாய் வீட்டை வரலாம், இல்ல சும்மா வரலாம் வீட்டு. அப்படி நம்ம ஊருக்குள்ள கேட்டுத்தானே திட்டு அப்படி தான் ஆயிடும். சரியா போய் வேலை செய்யுது. வேற வேலை தேங்காய் தாண்டி வேற ஒரு வேலையும் நீங்க செய்யறீங்க? நான் மரம் பெற்றுறேன். நான் மரம் பெற்றதால மிஷின் கொண்டு வச்சிருந்தேன், மோட்டர் வால் உண்டு. அந்த மோட்டர் வால் இப்ப ஒரு மாறிக்கு முதல்ல 12ஆம் மாசம் பழுதா போயிடுது. போர் கணக்கா கொடுத்துருக்கீங்க, அது 20,000 கேட்காங்க. போர் அதுக்குள்ள எல்லாம் கலட்டி செய்யணுமா சொல்லி அட்டப்பள்ளத்துல கடையில் இருக்கு. இப்ப அதை எடுக்க கூட காசு இல்லை, அதே மாதிரி இருக்கு. அதை கொண்டு வர காசு அப்படி சாப்பிடுவேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் போனா குறைஞ்சது நம்மளுக்கு தெரியும் இவ்வளவு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? குறைஞ்சது 3000 ரூபாய் காசு கிடைக்கும். வேலை இருந்தா 3000 ரூபாய் சொன்னா ஒரு 15 மரம் வரணும். 15 மரம் 3000 காசு கிடைக்கும். அப்படி 2-3 மரம் மாதிரி நான் சாப்பாட்டுக்கு வரக்கூடாது, சாமனை வாங்கிட்டு 12 மணிக்கு அப்புறம் வாயில 9-10 மணி 11 மணிக்குள்ள வீட்டை வரணும். அதுக்கப்புறம் மரத்தில் வரையில கால் 10 ஒரு மரத்துல ஏறுண்டாலே அவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. ஒரு நாளைக்கு 15 மரத்துல ஏறுறாராம். கால் எல்லாம் மரம் மாதிரி. இந்த கார் இங்க இருக்கு, எப்படி இருக்கு? என்ன நடந்தது? அந்த கயிறு போட்டு ஏறுது தலை. சரி, கையில அந்த மரத்தை காட்டி பிடிக்கிறது. சரி, வேற தொழில் இல்லைன்னா மேஜம் வேலைக்கு போகலாம். அது இப்போ ஒரு கிழமை 2 நாளைக்கு வேலை வரும், வேலை வராது. அப்படி இதண்டி சொல்ல சாப்பாட்டுக்காவது செஞ்சு வந்துடுற. ஆனா மாறி சாமம் இருந்தா ஒன்றும் செய்யல, மரத்துல ஏறையில அவளுக்கு மழை பெஞ்சா தொழிலுக்கு போயில. மோட்டர் வால் ஒன்று வச்சிருந்தேன், அது இருக்கக்குள்ள பிரச்சனை இல்லை. தொழில் ஒரு மரம் பட்டி 5000-6000 காய்ச்சி தருவாங்க. அது முறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க நவட்டலாம். அப்படி எந்த நாளும் வராது. சில டைம்ல வந்தா தொழில் வந்துகிட்டே இருக்கும். 5000-6000 7,000 வரும். அது 15,000 ஒன்றும் இல்லை. 2,000 1500 3000 காசு கொண்டு வர கொண்டு வந்து சமைக்கிறேன். பொடியனை ஸ்கூலுக்கு அனுப்புறது. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு, வருவேன். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா அக்கா, இப்ப உங்களுக்கு இந்த கண் சத்திர சிகிச்சைக்காக வேண்டி இப்ப நீங்க போறதாக இருந்தா அந்த சத்திர சிகிச்சைக்காக வேண்டி உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது? இவ்வளவு சொல்லலன்னா சாமஞ்சியத்துக்கு தான் தேவை காசு. உங்களோட போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, ரூம் எடுத்து தங்கணும். என்னோட நிக்கிறதானே, என்னோட கூட ஒரு ஆள் வரணும். என்னன்னே ஃபுல்லா உணர்வு இல்லாம தான் ஃபுல்லா மயக்குவாங்க. அன்றைக்கு ஃபுல்லா என்னோட கூட ஒரு ஆள் நிக்கணும். இப்ப தள்ளாடுற மாதிரி பேர் தள்ளாட்டுக்குன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தெரியும், ஆபரேஷன் பண்ணா எனக்கு தெரியும். என்னோட கூட ஒரு ஆள் நிக்கணும். இவர் ரூம்ல தங்கணும். ரூம் நிக்க விட மாட்டாங்க, பொம்பளை ஓட்டுக்குள்ள நிக்க விட மாட்டாங்க. அவங்கள கூட்டி போற செலவு சாமான் என்னுடைய செலவா தான் இருக்கும். அவங்க பாருன்னு சொன்னா அவங்கள காசு கொடுத்து எவ்வளவு தாரம் நினைச்சு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள அங்க பார்த்து என்னை கூட்டி வர வரைக்கும் அவங்களும் என்னோட அங்க நிக்கணும். சரி, அங்க கண்டி இருந்து இங்க வரையிறாரு. அப்படி
இப்ப போன சொல்லுவாங்க, இப்ப கிளீனும் போட்டு தருவாங்க சில டைம். இந்த கண் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க பாக்கணும். இப்ப பார்த்து 1 கிலோ 2 கிலோ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு இருந்தா போதுமண்ணா. போதும். 1 லட்சம் ரூபாய்க்குள்ள போதும். 1 லட்சம் 1 லட்சம் காசு இருந்தா போதும். போய் வந்து சில இல்ல எல்லாம் நம்ம இப்ப எங்க போறாலும் அவங்க காசியா கொடுத்தான் போவோம். நிறைய இடத்து உதவி கேட்டேன், எல்லா இடத்தையும் கேட்டேன், முட்டும் கிடைக்குது. அவங்க சில ஆட்கள் சொன்ன எனக்கு லென்ஸ் வைக்கிறாராம், லென்ஸ் வைக்கிறாராம். லென்ஸ் வைக்கக்கூடிய தன்மை இன்னொரு ஆடுற கருத்த மாணிக்கம் தான் இதுக்கு வைக்கணுமா, லென்ஸ் வைக்கிறாராம் அவங்க சொன்னவங்க. இதே 8 வயசுல பண்ணதுக்குள்ளனா இதுக்கு லென்ஸ் வச்சவங்க, இந்த கண்ணுக்கு இதுக்கு வந்து கண்மணி தான் வச்சவங்க. அது பிளேட்ல சும்மா நார்மலா தான் செஞ்சாங்க, மட்டக்கிறாப்புல செஞ்ச அவங்க வந்து சரியா செய்யல. அதை 8 வயசுல செஞ்சாக்கள் சரியா செய்யல. ஆனா அண்ணன் கொஞ்சம் நல்ல மண்ணா சரியா செய்யலாட்டியும் நான் போய் ஜாமன் செஞ்சு படிச்சு ஜாமன் எழுதுவேன். போல்டிக்கிற இடத்துலாம் தெரியானா டீச்சர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எனக்கு கொப்பில் எழுதி தரவங்க. கொப்பில் எழுதி தந்தா நான் அதை பார்த்து எழுதுவேன். இப்ப அந்த கொப்பில் அடிக்கிற இடத்து கூட எனக்கு தெரியுது இல்லை. நான் 8 மட்டும் படிச்சுக்கேன். அதுக்கப்புறம் படிப்பு விட்டுத்தேன்னு சொன்னா 2 மாசம் போல்டு இருக்கிறேன். மற இங்க வந்தேன்னா அவங்க அந்த 2 மாசம் முன்ன பாடம் எடுக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பாடம் போயிடும். அவ்வளவு இந்த கொப்பில் எழுதி தர மாட்டாங்க டீச்சர். அதனால 8ஆம் ஆண்டோடைய நான் ஸ்கூல்ல விட்டுட்டேன். இப்ப முன்னதான் சைன் வைப்பேன், பார்த்து கிட்ட குனிஞ்சு பார்த்து எழுதுவேன் எல்லாத்தையும் கொப்பியில. ஆனா இப்ப அந்த கொப்பில எடுத்து சைன் வைக்கிறது ஒன்றும் தெரியல, தெரியுது விளங்குது, கஷ்டம் அதெல்லாம். சரி, ஓகேக்கா. கொஞ்சம் யோசிக்காதீங்க. என்ன சொன்னா நீங்க வந்து எப்படி சொல்ற ஒரு கண் பார்வைக்கு வேண்டிய இந்த உதவியை கேட்குறீங்க. வேற ஒரு பிரச்சனை சாப்பாடு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கொண்டு வர காசுல சாப்பிடலாம், பிள்ளைக்கு நம்ம வருத்தம் சொன்னா பாக்கலாம். இப்படி கொண்டு போய் அங்க நின்று வர அளவுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அந்த கண்ணுக்கு அங்க செஞ்சு சரியாயிட்டு சொன்னா இதையும் செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க பண்ண இதை பண்ண வந்த இதை விட்டு இது சரியா இதை பண்ண வந்த நான் பண்ண வேணாண்டு. இந்த கண்ணு இவ்வளவு பிரச்சனையா இருக்கக்கூட நீங்க இதையும் பண்ணி இதுவும் பிரச்சனையா போயிட்டு எனக்கு ஒன்றுமே பாக்கல. புள்ள எதுவுமே செய்யறாரு. கடுமோசமா இந்த கருத்த மொழி இருக்கிட்டாங்க. இந்த கருத்த மொழி இங்க வச்சுனாங்க இங்க 78 அப்ப 78 வச்சு தையல செஞ்சுட்டுவாங்க. அப்ப தையல் ஒவ்வொன்றா கரண்டு வந்துச்சு. கரண்டு வந்து இந்த கொஞ்ச நாள் பார்த்தா கண் வெள்ளை அடிச்சுது. அப்ப திருப்பி கொண்டு போனாங்க. உள்ளுக்குள்ள அந்த செத்த மீன் இருக்கிட்டானே, தண்ணி ஓடுற மீன் வந்து உஷார் அடிக்கும். அப்ப தண்ணி விட்டு வெளியே போட்டு என்ன செய்யும், 4 நாள் போக வெள்ளை அடிக்கும். வெள்ளை அடிச்சு அப்படி ஊனம் அப்படி தீஞ்சு வைத்துரு. அப்படியான நிலைமையில இருக்காம இந்த கண்ணு 2 அவர் சொன்னாரு. அந்த கண்ணு அப்படி வெள்ளை அடிச்சு வந்து இப்படி புக் பண்ணி திரிக்கும், வெடிக்கிற மாதிரி அதான் பிரச்சனை. அந்த கருத்த மொழி வந்து அப்படி ஊதிட்டு வெளியில வந்து நிக்குது. வீடியோல எந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரியாக்கா, ஓகே. ஒன்றும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா உதவி கிடைக்குமான்னு நாங்க நம்புறோம். நிறைய பேருக்கு உதவி கிடைச்சு கொண்டு இருக்குது. அந்த வகையில உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க பார்வைக்கு வேண்டிய உதவியை கேட்கீங்க, கிடைக்குமான்னு நம்புறோம். அப்ப நீங்க வந்து வீட்டுல எத்தனை மழை காரிக்கிறீங்க? இங்க 3 பேரும் அம்மம்மா. ஆமா, அதான் அந்த ஒரு அம்மா நின்று இருக்காங்க. அதான் நான் கேட்டது காரணம். அவங்களோட அம்மா என்ன என்னன்னா சாமான நான் வச்சுன்னு நான் எடுப்பேன். அவங்க சமைச்சு போட்டு வச்சுட்டு போனாண்டா எடுக்க மாட்டேன், தேடணும். அதனால அவ கூட இருந்து சமைச்சு செஞ்சு தருவோம். அப்படி நான் வேலைக்கு போனேன் தெரிஞ்சது சமைக்கிறேன். கடைக்கு சாமி போய்வாரு. வேற கடைக்கு சாமி போவாட்டா வந்து போகணும் முடியும். நாட்டோட போவேன் நடந்து சாமி நான் போகல. அந்த தண்ணி படத்து வழியெல்லாம் போனா உளுந்துட்டு தான் போகும். அப்படி இப்ப உங்களோட அம்மா வந்து எங்க சொன்னா உங்களோட அம்மான்னு சொல்றீங்க? அம்மா இருக்காங்க, அம்மா வெளிநாடுதான் இருக்காவோ. ஆனா எந்த விதமான உதவியும் இல்லை. நான் கூட கேட்டேன்னா இப்படி நீங்க கண்டிக்கு போய் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை தான் பெருசா இருக்குது. அதனால அதை கேட்காம விட்டுட்டேன். அண்ணாவும் இருக்காரு. அண்ணாவும் வெளியேதான் இருக்காரு. இப்ப அது கடனால போனவரு, இந்த வீடு கட்டுறதுக்காக போனவங்க. இந்த வீடு இது எங்க அண்ணாட. இந்த வீடும் கூட இல்லையா? இல்ல, வீடும் கிடையாது. எங்க அண்ணா வீடே இல்ல. வீடு இல்ல, காணிகள் ஒன்றும் இல்ல. இல்ல, அண்ணா வெளிநாடு வாடகைக்கு இருந்தாங்க. 60,000 கொடுத்து 5000 மாசம் கொடுத்து அப்படி இருந்து அப்ப இருந்த உடனே ஒரு 6 மாசம் இருந்துருப்போம். இருந்தவங்க
இவங்களுக்கு கடன் அறிக்கிட்டு அண்ணாக்கு அன்னைக்கு நான் கடன் இருக்கி அவருக்கு 2 பிள்ளை. அப்ப பிள்ளையில கொண்டு வந்து அப்பாட விட்டு போட்டு அவங்க 2 பேரும் வெளிநாடு போயிட்டாங்க. அப்ப வெளிநாடு கொண்டு நாங்க இங்க தண்ணி பிள்ளை கரண்ட் பிள்ளை எங்களுக்கு இங்க இருக்கேன். இதெல்லாம் அவங்க கட்டி தரல. அப்ப இதுக்குள்ள பெக்கு மழை பெஞ்சு அரிக்கையில அந்த வெயில் அடிச்சு அரிக்கையில இதுக்குள்ள மழை பெஞ்சு அவ்வளவு ஃபுல்லா அவ்வளவு படங்கு போட்டு ஒழுகுது. அப்ப இதை சும்மா கட்டினாங்க. கட்டி போட்டு இந்த இதுக்கு சாமான் எல்லாம் வாங்கி இருக்கும். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆணி வீடு ஒன்றுமே இல்லை. நான் நினைச்சிட்டு இது வந்து கூட இல்ல இல்ல அவங்க வந்தா நாங்களும் போகணும். அவங்க வந்தா நான் கொழும்பி போகணும். அது சரி. கொழும்பி எங்க போறது தெரியாது. அப்படி நிலைமை. வாங்க மாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். இப்படி சிவமா இருக்கீங்களா? இது உங்களுக்கு யாரு பேத்தியா? மால்ற. மால்று. இப்ப உங்களோட நிலைமையை பத்தி சொல்லுங்களேன். இந்த அக்காவுக்கு வந்து கண் பிரச்சனை இல்லை. இப்ப எவ்வளவு காலம் கூடி இருக்குது? அது 1 வயது பிள்ளை இல்லை. நாங்க இருந்த நாப்பாங்கட்டையில. அப்ப இந்த புள்ள இறங்கி பாயில இருந்து கீழே இருந்து விளையாடினவன். விளையாடுக்கு அவைக்குள்ளே ஒரு பிரச்சனையோ போல இந்த கையில இந்த மண்ணு தான் கணுக்கவட்டேன். அவட கையில இந்த மண்ணு விளையாடிட்டு இருந்தவதானே அந்த மண்ணு குளோட கசக்கிட்டான். கசக்கணும்னு கண்ணு நீளந்தான். அது சரி. நீளம் ஒண்ணு அங்க எடுத்துட்டு ஓடுன்னு ஆஸ்பத்திரிக்கு. அவங்க உடனே சொல்லிட்டாங்க நீங்க மட்டக்களவு கொண்டு போங்க. மட்டக்களவு கொண்டு போக அவங்களும் செய்யாத வைத்தியம் எல்லாம் செய்ய கம்மனு 2 கண்ணுல அந்த தொட்டு விழுவுது. இந்த நம்ம பாக்குற பார்வைக்கு அந்த பார்வையில புள்ள தொட்டு தான் விழுந்து அந்த பிள்ளைக்கு ஸ்டார்ட் விழுந்து வந்தா அந்த பிள்ளைக்கு செய்யாது. நாங்க அம்பாலைக்கு போயிருக்கோம், கொழும்பு போயிருக்கோம், கல்மனைக்கு போயிருக்கோம். நாங்க போகிற ஆசிரியர் இல்லப்பா, ஒரு ஆசிரியர் கொழும்பை தாண்டி போகல நாங்க. அப்ப அக்காவுக்கு வந்து அந்த மண் பட்டு தான் இந்த மண் தான் மணியாருது. அவ விளையாடிட்டு இருந்த கை விளையாடிட்டு இருந்த குளறான்னு ஓடி போய் நாங்க கையை தட்டித்தான் கண்ணு கை கசக்கிட்டாவும். கண்ணு கை நிறைய மண்ணு 2 சட்டி போட்டு பார்த்தோம். உங்களுக்கு மண்ணு சரி. அதுதான் நடந்த விஷயம். வேற இந்த பிள்ளைக்கு பிறப்புல வரல இல்லை. பாருங்க அந்த சின்ன வயசுல ஒன்னும் தெரியாதானே. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு. இந்த பிள்ளைகளை வந்து விட்டது ஒரு எப்படி சொல்றது ஒரு பாதுகாப்பு இல்லாம விட்டது அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. பாதுகாப்பு இல்லாம விளையாட்டு மட்டும் விட்டது அவங்களோட வேலையை பார்த்துருப்பாங்க. இப்ப சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அக்கா வந்து அவங்க அறியாமலே அந்த மண்ணை காட்டுது கண்ணுல அழும்போது. அது இப்ப எவ்வளவு பிரச்சனை. அது வந்து பாருங்க சின்ன பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து கடும் கஷ்டப்பட்டீங்க. ஒரு இடத்த போனாலும் நம்மளை தள்ளி இன்னும் அவங்க நல்லா கண் பார்வை தெரிஞ்சவங்கலாம் தடைக்கனாலும் என்ன சொல்லுவாங்க தெரியாம தடக்கப்பட்டுதுன்னு சொல்லுவாங்க. இதே கண் நம்மளுக்கு பார்வையில பிரச்சனை சொல்லி தொலைஞ்சா கண் தெரியாம தான் தடக்கப்பட்டது சொல்லக்கூடிய கடும் கவலையா இருக்குமாண்ணா. அப்படி கடவுளே. நானும் தெரிஞ்ச கல்யாணம் கட்டினேன். தெரிஞ்ச கல்யாணம் கட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாம். நான் இன்னொரு இறங்கி பண்ணி பார்த்தேன். இருந்த காசு எல்லாம் விட்டேன். இப்ப ஒன்றும் இல்லை. இருந்த மோட்டோக்கு எல்லாம் வித்து முழு கொடுத்து ஒன்றுக்கும் சரியாது. இப்ப கடைசி 3 மாசம் இருந்துச்சு அங்க இருந்து அங்க என்ன சொன்னா கொழும்புல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, தனி கண்ணுக்குரியது மட்டும்தான். அங்க அம்பாறு இருந்தும் அம்பளாஞ்சில கொண்டு போனவங்க. அங்க கேட்டாங்க என்கிட்ட அன்னைக்கு மட்டக்களப்பு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, அசிட்டு ஊத்துப்பட்டா கண்ணுல கேட்டாங்க. நான் சொன்னேன் அசிட்டு ஒன்று மூத்துப்படலை, எனக்கு வெட்டிக்கோளதான் கடைசி ஆப்ரேஷன் பண்ணவங்க. இல்ல அசிட்டு ஊத்துப்பட்டிக்கும் கூட கண்ணுக்குள்ள இல்ல நான் ஊத்துப்படலை, எனக்கு ஊத்து அவங்கதான் கடைசி ஆப்ரேஷன் பண்ணவங்க. அப்போ உடனே வெட்டிக்குள்ளவுக்கு கோல் எடுத்து கேட்டவங்க அந்த டாக்டர் வந்து இப்படிப்பட்ட புள்ள பேஷண்ட் இங்க வந்திருக்குது என்ன நடந்துண்டு. அவர் டிரான்ஸ்பர் ஆகி போய்த்தார். டைஸ் அவர் டிரான்ஸ்பர் ஆகி போய்த்தாரு. அவர் டிரான்ஸ்பர் ஆகி போய்த்தாரு. ஆனா என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை அவர்ல கொஞ்சம் டவுட் ஒன்று இருக்கேன்னா ஏன்னு சொன்னா எனக்கு 16 வயசுல ஆப்ரேஷன் பண்ண அவர் நல்லா தான் எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சார் நல்ல பண்ணி சொல்லித்தான் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணாருன்னா நல்லா இருந்தது தெரிஞ்சது. நம்ம அப்பா கூட்டிட்டு போறேன், கல்யாணம் கட்டல 16 வயசு கூட்டிட்டு பாப்பா அப்பா கிட்ட தெரியுது அவனுக்கு தெரியுதுன்னு சொன்னா. ஆனா போர்ட் நம்பர் தெரியலன்னா அங்க போர்ட் வச்சிருப்பாங்க விட திறந்து இப்ப அந்த சால் பழைய மாதிரி அண்ணை பொத்தி நம்ம பாக்கணும் அந்த நம்பர் தெரியுதாண்டு. அப்ப எனக்கு அந்த நம்பர் தெரியல.
அப்போ ஒரு தடவை வந்த நான் போல் மேலே இருந்து இந்த கண்ணில் விழுந்துட்டு இந்த கண்ணில். அப்போ அங்கே கொண்டு போகணும்னு சொன்னார். கண்ணுக்குள்ள காயம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தேட்டருக்கு கொண்டு போனோம். அதே நிமிஷம் பண்ணா எனக்கு 2 வயசுக்கு மூத்த புள்ள உண்டு, முஸ்லீம் மக்கள் தான். அவங்க வந்த அவங்க நல்ல வசதி அண்ணா, நல்ல வசதி, அவங்களுக்கு பிரைவேட்டாக செய்யக்கூடிய வசதி இருக்கு. அந்த பிள்ளைக்கண்ணா என்ன இப்போ இந்த கண்ணால பார்த்தான்னா 2 மாதிரி, இப்ப நீங்க தூரத்து தெரிய மாதிரி இந்த கண்ணால பார்த்தா மாறு கண் மாதிரி அந்த பிள்ளைக்கு. இந்த கண்ணால பார்த்தான்னா நீங்க எங்களோட கிட்ட எடுத்து நீர் காட்டும். அப்ப நாளைக்கு கூட அந்த புள்ள அந்த அப்படி செஞ்சது. அந்த ஆபரேஷனுக்கு பிறகுன்னா அந்த புள்ளோட பார்வை எனக்கு வந்த மாதிரி. எனக்கு இப்ப மூடி பார்த்தா உங்களை தூரம் எடுத்துக்காடு, இந்த கண்ணால பார்த்தா கிட்ட அடிக்காது. ஆனா எனக்கு ஸ்கேன் அப்படி பண்ணவங்க நான் கருத்த மொழியில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்க அந்த பெட்டிக்குள்ள பண்ணக்குள்ள அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இந்த கருத்த மொழியில ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு. ஆனா இப்ப கேட்காங்கன்னா ஆசிட் ஊத்துப்பட்டதா அவங்க கண்ணுக்குள்ள எனக்கு அந்த அவங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணினவங்க வந்து அவங்க இந்த பிள்ளைய பாக்கல என்னத்தம் வந்து பார்த்தேன். அவ்வளவு பேர் வளைச்சு நின்றாங்க கண் முடிச்சு பார்க்கக்குள்ள. காசு கொண்டு வந்து தருவாங்க, சாப்பாடு வாங்கி கொண்டு தருவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களோட மகள் ஆபரேஷன் பண்ணி அங்க இருக்க கூட நீங்க என்ன வந்து ஏன் பாக்கீங்க? எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இல்லைண்டபடியா நாங்க உன்னை வந்து பாக்கோம் அப்படி சொல்லுவாங்கண்ணா. டிக்கெட் வட்டி போனதுக்கு பிறகுன்னா என்ன வந்து பாத்திருக்காங்க. டிக்கெட் வட்டி போனதுக்கு பிறகு வந்து டிக்கெட் வட்டி பெய்த்தனா இருக்கேனான்னு சொல்லி பாத்திருக்காங்கண்ணா. அப்ப ஒருத்தர் எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா வந்து உள்ளுக்குள்ள வந்து பேசிட்ட, இந்த புள்ளோட கண்ணுக்கு என்ன நடந்த, இந்த புள்ளோட கருத்த மொழியில பிரச்சனையா இருக்கு என்று கேட்டதுக்கு உடனே மிஸ்ஸை கூப்பிட்டு 2 பெனோடல் வாங்கி போட்டுட்டு அதோட ரான்சோரை பேய்த்தாரு அண்ணா. அதுக்கப்புறம் அவர் என்ன பார்க்கவே இல்லை. அப்ப அதுல ஒரு பதிலுமே அவர் சொல்லல. கண்மொழி எடுத்து அந்த புள்ளைக்கு வச்சுட்டாரு அவரு. ஆபரேஷன் பண்ண முடியாது நம்மள கருத்த மூடி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. சின்ன ஒரு ரவுண்ட் அவரது வச்சு அந்த ஒளியை நம்மள பார்க்க சொல்லுவாங்க. அதுல அந்த ஸ்கேன் பண்ணப்படும். அதுல சொன்னவர் உனக்கு கருத்த முடியலதான் பிரச்சனை. அந்த கருப்பு விழி வந்து இந்த வெள்ளை மாதிரி இருக்கிறதால உனக்கு தெரியுது இல்ல, கருப்பு மொழி வந்து நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, உனக்கு தெரியும் நான் ஆபரேஷன் பண்ணனா சொன்னவர் அண்ணா. சின்ன ஒரு போல் விழுந்ததுக்கு தான் அந்த தேட்டருக்கு கூட்டி போனவர். மற்றபடி கண்ணு ஆபரேஷன் பண்ணி நான் வந்துட்டேன். ஆபரேஷன் பண்ண கூட்டி போகல, அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற காயத்தை பாப்பேன். உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆயி திரும்ப வந்து போல் பட்டதை சும்மா கூட்டி போனா காயம் உண்டு இருக்கு, சின்ன காயம் உண்டு, அதை பாப்போம். இப்ப நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணி பாரு தெரிஞ்சு அவர் கூப்பிடக்குள்ள இப்படி ஏதானு சொல்ற, அதுவும் ஃபுல்லா மயக்கித்தானே செஞ்சவர். உணர்வில்லாத மயக்கம் தான், உணர்வில்லாம தான் செஞ்சு பாருங்க. உண்மையிலே இந்த காசிக்காவடி எப்படி எல்லாம் செய்யறாங்க. ஒரு வைத்தியர் விட்டு சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், பிள்ளைதான் அவர் யோசிக்கல. இப்ப இந்த பிள்ளைக்கு நிறைய வயசுதான், அந்த பிள்ளைக்கு நிறைய வயசுதான் என்று அவர் யோசிக்கல. அவரோட ரிப்போர்ட்டும் எனக்கிட்ட இருக்கணும், அவர் ரிப்போர்ட்டும் இருக்கு. அவங்க நம்ம எங்க தேடி பிடிக்கிற. அதுக்கப்புறம் நான் வெட்டிக்குழுக்கு போறலன்னு பயத்துல போறல, கல்மனைக்கு தான் போய் வந்தேன் நான். அங்க போறனாலன்னா எல்லாமே நம்மள தம்பாங்க சொல்றாங்க, மருந்துல இருந்து எல்லாமே நம்ம ஆம்பாங்க. கடைசியா போன வருஷம் இருக்குமா அந்த அதுல இருக்கு பண்ணீங்க. அதுல வந்து இப்ப மருந்து தட்டுப்பாட்டு ஒரு இது வந்து எல்லா மருந்தும் 2000 3000, ஒவ்வொரு மருந்து 2000 3000 ஒரு கிழமைக்கு தான் ஊத்தலாம். அப்படி வந்து 7000 ரூபாய்க்கு ஒரு மருந்து ஒன்று கொழுப்பு இருந்தால் ஆர்டர் பண்ணி எடுத்த மாதிரி அப்படியா ஊத்தி ஊத்தி தான் இந்த கண்ணை நல்லா வரல. அப்படி காசு அஞ்சில வலிச்சோம் மருந்து ஊப்பி ஒரு கிழமை நான் வேலை நான் நீ போறல ஆஸ்பத்திரிக்கு. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா தொழிலுக்கு போயில, தொழிலுக்கு பாத்தீங்கன்னா காசு 60 ஒருத்தர் நம்மளை பாக்குறாக்கு நம்மளுக்கு சாப்பாடு கூட்டிட்டு தான் போறேன். கூட்டிட்டு போய் அவங்களோட பஸ் காசு செலவு அவங்களோட சாப்பாடு எல்லாம் நான் கூட்டிட்டு போய் ஏன்னா இதுக்குள்ள எல்லா இடத்தையும் போய் வருவேன். நான் தனியே ஏன்னா போய் வந்த இடம் தானே என்ன மதிப்பத்துக்கு எல்லா இடத்தையும் போய் வருவேன். பஸ் வழிய போய் சாமன் செஞ்சு தனியே வர மாட்டேன். அதுக்காக ஒரு ஆளோட கூட போய் அவங்களுக்கு பஸ் காசு சாப்பாடு எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் மாசத்துல 4 தரம் போவேன். ஒவ்வொரு கிழமைக்கு கொடுத்துருவாங்க. ஒரு கிழமைக்கு ஒருக்கா, ஒரு கிழமைக்கு ஒருக்கா, 2 கிழமைக்கு ஒருக்கா போவோம். போன வருஷம் இருந்து போற இடமைக்கு தானே அந்த கண்டியில இப்ப வந்து 2 மாசம் சில டைம் அங்க நிக்க வேண்டிய கட்டம் பாரு. ஏனென்று கேட்டாங்க நம்ம கொண்டு போன நம்ம அந்த கண்ணை வந்து உடனே ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம ரூம் சாமான்ல எடுத்து நின்ற உடனே ஒவ்வொரு நாளும் கிளீன் போட்டு தருவாங்க. ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா கிளீன் போட்டு தருவாங்க. நீங்க வீட்டை போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு வீட்டை வந்து போயில அப்படி நம்ம மிதிக்குமாங்க. ஏன்னா அங்க நின்று செஞ்சு போட்டு வாரதான் நம்மளோட கட்டித்தனமான விஷயம். வந்து போக மாட்டேன் இருக்கிற ஒழிஞ்சு போய் தரும். அப்படி ஒரு பிரச்சனை வரும்.
அது எல்லாத்தையும் பார்த்தா நாங்க உங்களை கூப்பிட்டு எடுத்தேன் எங்கிட்ட வசதி இல்லைன்னு தெரிஞ்சியா பிரச்சனை இல்லை ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா அப்பாக்கா இதுல ஒரு முதல் கட்டம் உங்களுக்கு சின்ன ஒரு தொகை பணத்தோட வந்தனா ஏதோ உங்களோட ஒரு தேவைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க அந்த வகையில ஒரு 19,000 இருக்காக்கா அதுல சரிண்ணா எண்ணுவீங்களா அண்ணி பாருங்க அண்ணி பாருங்க அதுல எவ்வளவு இருக்குன்னு அந்த கிட்ட வச்சு பார்த்தா தெரியுது தூரம் தெரியாது இப்ப கீழே விழுந்தாலும் என் மகன் தெரியுமா எனக்கு இந்த அளவுக்கு பார்வை இருக்கு 4 வயசுல அந்த பிள்ளைக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அம்மாக்கு எந்த அளவுக்கு பார்வை இருக்கு அம்மா எந்த அளவுக்கு செய்வா வேலை இப்ப அம்மா இப்ப எங்கேயும் போயிட்டான்னு சொன்னா எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா அந்த புள்ள எல்லாம் செஞ்சு தருவா கீழே விழுந்து எடுத்து தாப்பான்னு சொன்னா எடுத்து தருவா என் சாமான்கள் எங்கேயும் கிடந்தா அம்மாக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கொண்டு பார்த்து நான் வைப்பா நான் கேட்கக்குள்ள எடுத்துக்கொண்டு தருவேன் ஓமண்ணா எல்லாம் செய்வா எல்லாம் செஞ்சு தருவாங்க அந்த வகையிலக்கா இது நாங்க ஒரு முதல் கட்டமா வரும்போது எல்லாரும் கொடுக்கறது வளமே எங்களால முடிஞ்ச ஒரு முதல் கட்ட உதவி இது நிலைமையே தெரியாம நாங்களும் உங்களுக்கு திடீரென்று எடுத்தா போல உதவிகள் செய்யலாது இப்ப அனுமதியோட செய்யணும் உதவி செய்யறவங்க முன்வந்து செய்தாதான் அந்த வகையில இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் என்கின்ற ஒரு அண்ணா எனக்கு 19,000 அனுப்பியிருந்தார் அப்ப அந்த காசு தான் கொடுத்துருக்கேன் அந்த காசு தான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்ப இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கல விரும்புறீங்க என்னன்னு சொன்னா இந்த அண்ணா கண்டிப்பா அந்த வீடியோ பார்ப்பார் அவரே உங்களுக்கு முன் உங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஏனைய உறவுகள் முன் உங்களுக்கான உதவிகளை செய்யலாம் அப்ப இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்றேன் உண்மைக்கு இந்த காசை விட எனக்கு இந்த கண் ஆபரேஷனுக்கு அவர் காசு இருந்தாருன்னு சொன்னா நான் கும்பிடுறேன் கடவுள் அவளை நினைப்பேன் அண்ணா எனக்கு பார்வை தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா நான் கடவுளை நினைப்பேன் அந்த அண்ணா மூலமா எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா கண்டிப்பா எங்களோட உங்களுக்கு இப்படி ஒரு பார்வை கிடைச்சா எங்களுக்கு அது சந்தோஷம் பாருங்க நம்மளால இப்படி ஒரு கண் பார்வை சரியாகிட்டு கண்ணு ஒன்றும் செய்யலாண்ணா வெள்ளை புள்ள இப்ப எனக்கு 27 வயசு அண்ணா பிள்ளைக்கு 4 வயசு இந்த புள்ள வளரக்குள்ள நான் இப்ப எப்படி இருக்கக்கூடனா எனக்கு ஒரு 30-35 வயசு போக்குள்ள துப்புரா தெரியாமலும் போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இந்த கண் இப்படி இருந்தா இந்த இப்படி பார்க்கக்கூடனா காடு மாதிரி இருக்கு அண்ணா காடு மாதிரி இருக்கு நீங்க தம்பியில சரி அண்ணா அழுது கொண்டிருக்கார் ஆனெல்லாம் அழமாட்டாங்க தெரிந்தானே எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை சரி நாங்கள் நிறைய விடயங்களை பேசிட்டோம் இதுக்கு நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச நீங்க இந்த வீடியோவில் பயிருங்க எவ்வளவு பயிர முடியும் பயிர்வது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு முடிஞ்சா இந்த அக்காக்கான உதவியை செய்யுங்க என்ன சொன்ன ஒரு கண் பார்வைக்கான உதவி ஒரு அத்தியாவசியமான உதவி ஒரு அவசர உதவி தேவைப்படுகிறது முடிஞ்சவங்க உதவி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் அக்காவுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட அக்காவுக்கான அந்த கண் பார்வையும் கிடைக்கணும் அனைவருமே இறைவனை கொஞ்சம் பிரார்த்திச்சு கொள்ளுங்க எல்லாமே நம்ம சில செயல்கள் செய்தாலும் இறைவன் என்ற ஒரு செயலும் ஒன்று இருக்குதானே அவற்றை ஒரு அனுக்கிரகங்களும் கட்டாயம் கிடைக்கணும் கட்டாயம் கிடைக்கும் அப்போ அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு வெளியில் வந்தனாங்க அப்போ அதே டைம் தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டார் அக்காட வீடு அந்த பக்கமாக இருக்குது பைக் இந்த ஓரமாக வச்சுனாங்க அப்போ தம்பியோட பேர் என்னம்மான் அகிலா எத்தனை மணி படிக்கீங்க நேசரில் படிக்கீங்க நல்லா படிப்பீங்களா சரி மாமாக்கள் போயிட்டு வரணுமா அடுத்த மாறுமா வந்தோடனே மாமா போறீங்களா மாமான்னு கேட்காரு அப்போ அண்ணா சொல்லிக்காரு இல்லை மாமாக்கள் வாய் சொல்லுங்கன்ட்டு மாமா போறீங்களான்னு சொல்லி வாய் காட்டுறாரு அப்படியா நாள் சரி போயிட்டு வாங்கம்மா நல்லா படிக்கணுமா சரியா சரி ஓகே நான் வரேம்மா அண்ணா பாய் பாய் பாய்